உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா, என்ன மாமா, ஏதாவது தெரிஞ்சதா? கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரல. என்னாச்சுடா? தேட ஆள் அனுப்பிருக்கியா? நானே ஊர் பூரா அவ்வளவு நேரம் தேடிட்டு தான் வரேன். அங்கங்க இருக்கிற கடை, வீட்டில் இருக்கிற CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எந்த திசையில போனான்னு தெரிஞ்சா கூட போதும், நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மாமா, இல்ல பாண்டி, கேசு எதுவும் போட வேணாம். பொம்பளை பிள்ளை விஷயம்லாம் எனக்கு தெரியாதா மச்சான். எஃப்ஐஆர்லாம் எதுவும் போடல. பர்சனல் ரிஸ்க்ல தான் தேடுதோம். பாவம் ஒப்பிடாதி பதறி போய் தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ இல்லை, எனக்கு நல்லா தெரியும்ல, ரத்னாவுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்கும் போற ஆள் இல்லைல்ல அவ. ரத்னா தனியா போக வாய்ப்பு இல்லதான். ஆனா அந்த அறிவழகன் ஏதாவது சொல்லி அவளை அழைச்சிட்டு போயிருந்தா. இல்ல டாக்டர், அவன வாய மூட்டு இருக்க சொல்லு. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இன்னொரு வாட்டி ஏதாச்சும் சொன்னா நல்லா இருக்காது, பாத்துக்க. வெங்கடேஷ், சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? சண்முகம், நம்ம கோவப்படுறதுக்கு இது நேரம் இல்ல. நேரம் போயிட்டே இருக்கு. அவளை கண்டுபிடிக்க ஏதாச்சும் வழி யோசிடா. ஏன் மருமோன, உனக்கு ஏதாவது தோணுச்சா? ஐயா, எனக்கும் ஒரே புதிராதான் மாமா இருக்கு. ஒன்று பண்ணலாம். சைபர் கிரைம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அந்த சோர்ஸ் மூலமா அவளோட மொபைல் எங்க இருக்குன்னு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். அப்படியே அந்த அறிவழகனோட மொபைலும் எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணிருங்க. ஹலோ சார். கிறிஸ்டோபர், சொல்லுங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். எனக்கு பர்சனலா நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். சொந்தக்கார பொண்ணு பொண்ணை காணுமா? ஆமா எப்ப சார்? சாயந்தரத்துல இருந்து காணும். தேடி பாத்தீங்களா சார்? இல்ல, தேடி பார்த்தாச்சு. கொஞ்சம் அவங்க மொபைலை ட்ரேஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்பர் அனுப்புங்க. இமீடியட்டா நான் மொபைல் நம்பர் ஓகே அனுப்புறேன். சார். கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா சார். ஓகே ஓகே சார். ஓகே தேங்க்யூ. நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். சரி. ஹலோ. சொல்லுங்க சார். முத்துப்பாண்டி தான் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், உங்க நம்பருக்கு ஒரு லேடியோட போட்டோ அனுப்பியிருக்கேன். சரி சார். என் ஒய்ஃபோட சிஸ்டர் தான் அவங்க. சரிங்க சார். சாயங்காலத்துல இருந்து மிஸ்ஸிங். என்ன சார் சொல்றீங்க? அலர்ட் கொடுத்து கொஞ்சம் எங்கேயாவது கண்டப்படுறாங்களான்னு தேட முடியுமா? கண்டிப்பா சார். பர்சனலா டீல் பண்ணுமா சார்? இல்ல. ஆமாங்க, பர்சனல் தான். எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஐயோ, எஃப்ஐஆர்லாம் போடல. நீங்க பர்சனலா எனக்கு இந்த உதவியை கொஞ்சம் பண்ணணும். நிச்சயமா சார். தேங்க்யூ சார். நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். உங்க போனுக்காக தான் நான் வெயிட் பண்ணுவேன். எந்த நேரமா இருந்தாலும் கூப்பிடுங்க. கண்டிப்பா தேங்க்யூ கூப்பிடுறேன் சார். தேங்க்யூ. ஓகே. இல்லை, என்னல சொல்லுதாவ? 2 சோர்ஸுமே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காவ. மொபைலை ட்ரேஸ் பண்ண 1 hour ஆகும். ஸ்டேஷன்ல அலர்ட் போய் அப்புறம் ரத்னாவை பத்தி தகவல் கிடைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். சம்மு, இல்லை, ரத்னாவை கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நாம என்ன தனியாளா? டிபார்ட்மெண்டே தேடுது. எங்க போயிருந்தாலும் பிடிச்சிடலாம். சம்மு, நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டுபிடிக்கிறப்ப தாண்டா உங்களுக்கு ஷாக்கே காத்துக்கிட்டு இருக்கு மடையன்களா. யோ, அவங்க கண்ணு முழிச்சிட்டா கூப்பாடு போடுவாங்களையா? நீ உதவி பண்ணிட்டா நான் என்னையா பண்றது? அதனாலதான் என் உன்னைய நான் குடிக்க வச்சேன்.
யாராவது கதவு திறங்க. ஐயோ, என்ன அறிவு இது? ஏதோ தப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரத்னா மேடம் இங்க பாருங்க, பதட்டப்படாதீங்க. என்ன நடந்துன்னு கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் நிதானமா யோசிக்கலாம். அறிவு, நம்ம டீ குடிச்ச வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் ஞாபகம் வரல. அப்போ அதான் அந்த அந்த டீ, அதுதான் மேடம் பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. மேடம் அங்க பாருங்க. மேடம் நம்ம டீ குடிச்சிட்டே பேசிட்டு இருந்தோம்ல, அப்பதாங்க இந்த இந்த மயக்கம் வந்திருக்கு. பிரின்சிபால் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல? இப்ப 2 பேரும் உள்ள இருந்து வராங்க. இது என்ன பிரின்சிபால் ரூமா இல்ல லாட்ஜ் ரூமா? எங்க எதுக்கு இப்படி அநாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே, உள்ள ஆள் இருக்கிறது கூட தெரியாம எதுக்கு கதவு போட்டீங்க? மேடம், நான் உள்ள பாக்கும்போது நீங்க யாருமே கண்ணிலே படலையா மேடம்? அது எப்படிங்க கண்ணில் படுற மாதிரியா இருந்திருப்பாங்க? ரூமுக்குள்ள பீரோவுக்கு பின்னாடியோ அப்படி இல்லைன்னா டேபிளுக்கு அடியிலயோ இருந்திருப்பாங்க. ஆள் இருக்கிறது கூட தெரியாம கதவை பூட்டினதுக்கு அந்தால சத்தம் போடுறியே. கதவை பூட்டினது கூட தெரியாம நீ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அது அதானே, கதவை பூட்டினது கூட தெரியாம என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? டேய் ராஸ்கல், என்னடா பேசுற? நாங்க உள்ள மயங்கி கிடந்தோம்டா. யோ, என்னையா மயங்கி கிடந்தாங்கற? ரத்னா டீச்சர் மடியில மயங்கி கிடந்தியே, அத சொல்லு. இவட என்ன பேசிக்கிட்டு? யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னயா நீ என்ன பேசிட்டு? மேல கை வைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்க, கையை வைக்கிற. ஏய், விடு. ஏய், அடிக்கிற இடத்துல வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்க. எதுவும் கேள்வி கேட்க கூடாதா? போடுங்க அவனை, அடிங்க. அடிச்சவனை கட்டி போடுங்க. ஏய், சும்மா ஓவரா சீன் போடாத. பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்துட்டு என்ன அசிங்கம் பண்ணி வச்சிருக்க? தட்டி காட்ட உனக்கு கோவம் வருதா? என்ன விடுங்க. போமா அங்கிட்டு. ஏன் டீச்சர், உங்களை நம்பி ஊர்ல இருக்கிற அம்பிட்டு பேரும் கை காசெல்லாம் போட்டு நல்லபடியா சொல்லி கொடுப்பீங்கன்னு நம்பி இந்த ஸ்கூல உங்ககிட்ட ஒப்படைச்சோம். என்னமா இது? இந்த ஸ்கூல் அந்த பொம்பளை கிட்ட ஒப்படைச்சதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு பாத்தீங்களாயா? என்னையா பேசுற? அவ்வளவுதான் உனக்கு. இந்த வாத்திய ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு சல்லாப பண்ணி எடுத்திருக்காயா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.